அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, போஷன் ட்ராக்கரில் கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள் 6 to 2 வயது உள்ள குழந்தைங்களுக்கு எஃப்ஆர்எஸ் இகேஒய்சி பதிவு பண்ணி தான் டிஹெச்ஆர் என்ட்ரி பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எஃப்ஆர்எஸ் பண்ண முடியாது. இகேஒய்சி மட்டும் பதிவு பண்ணலாம். அது எப்படி பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம பயனாளிகள் இது மாதிரி இருக்குது. இதில் வந்து கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், 6 to 3 வயது குழந்தைகள், இதில் வந்து எந்த பயனாளிக்கு நீங்கள் பண்ணணுமோ அந்த பயனாளியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 6 to 3 வயது குழந்தைகள் கொடுத்துருக்கேன். இதில் வந்து அந்த குழந்தையோட பேர் பக்கத்தில் 3 புள்ளி இருக்கும் பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணாமல் நமக்கு வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ், சுயவிவரம், க்ரோத் மானிட்டரிங் அந்த மாதிரி எல்லாமே வரும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற சுயவிவரத்தை புதுப்பிக்கவும் இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து அவங்களோட ஃபோன் நம்பர் வந்து நம்ம ஏற்கனவே வெரிஃபை பண்ணியிருப்போம். அந்த ஃபோன் நம்பர் அங்கே இருக்கும். அந்த ஃபோன் நம்பர் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம போஷன் ட்ராக்கர் வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணும்போது இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் 3ஆவதாக இருக்கிற பயனாளி குடிமகன் அதை வந்து டச் பண்ணணும். மேலே இருக்கிற ரெண்டும் எதுவும் பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க. 3ஆவதாக இருக்கிற பயனாளி குடிமகன் அதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணுமா நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம சுயவிவரத்துலேருந்து அவங்க ஃபோன் நம்பர் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த ஃபோன் நம்பர் வந்து இந்த இடத்துல மொபைல் நம்பர் இருக்கிற இடத்துல போடுங்க. போட்டுட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி வந்து 4 நம்பர் அவங்களுக்கு போயிருக்கும். அந்த ஓடிபி வாங்கி இங்கே இருக்கிற பாக்ஸில் வந்து 4 பாக்ஸ்லேயும் 4 நம்பர் போட்டுட்டு வெரிஃபை ஓடிபின்னு கொடுத்தமாக்க நமக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த பயனாளியோட பேர் என்ன அப்படின்னு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பாருங்கள் கம்ப்ளீட் இகேஒய்சின்னு இருக்குது. இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணுமா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ப்ரொசீடுன்னு இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணணும். அதை டச் பண்ணமாக்க நமக்கு வந்து அவங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். இப்போ நம்ம அவங்க ஆதார் நம்பர் நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கும். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட ஆதார் நம்பர் வாங்கிக்கோங்க. ஆதார் நம்பர் வாங்கி என்ட்ரு ஆதார் நம்பர் இருக்கிறதுல அவங்களோட ஆதார் நம்பர் போடுங்க. அடுத்தது கீழே பாருங்கள் ரெட் கலரில் லெட்டர்ஸும் நம்பர்ஸும் இருக்கும். அதை வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பாக்ஸில் போடுங்க. அதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டுன்றதை டச் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டச் பண்ணோமா அவங்களுக்கு வந்து ஆதாரில் இணைச்சா ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். முன்ன வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த ஃபோன் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணமோ அதுக்கு ஓடிபி போகும். இப்போ வந்து ஆதாரில் இணைச்சா ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி வாங்கி நம்ம இந்த இடத்துல போட்டுடணும். மேலே 6 நம்பருக்கு இருக்கும், அந்த இடத்துல போட்டுடணும். போட்டுட்டு நம்ம வந்து கண்டினியூ கொடுத்தோமா இந்த மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து எடிட், பர்பஸ், அலோ இதை 3ஐயும் பார்த்துக்கோங்க. இதில் வந்து எடிட் ஆப்ஷன் கொடுத்து நம்ம வந்து கேலண்டர் இருக்கும். அதில் வந்து மந்த் வேணாலும் மாற்றிக்கலாம், இயர் வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ கர்ப்பிணிகளாக இருந்தால் குழந்தைக்கு 2 வயசு வரைக்கும் பயனாளிகளாக இருப்பாங்க. அதனால் நம்ம 2 வருஷத்துக்கு 27 வரைக்குமே அதில் வந்து கேலண்டர் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு பர்பஸ் வந்து இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா அதில் 4-5 ஆப்ஷன் வரும். அதில் வந்து வெரிஃபிகேஷன் அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து கீழே வந்து அலோ கொடுத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி உங்களுக்கு இகேஒய்சி கோரிக்கை வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு வரும். இப்படி தான் நம்ம வந்து எஃப்ஆர்எஸ் இகேஒய்சி ஸ்கிப் பண்ணவங்களுக்கு இகேஒய்சி மட்டும் இந்த மாதிரி பதிவு பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி பதிவு பண்ணுங்கள். நன்றி.